வச்சுட்டு விவசாயம் அதாவது என்னோட கஷ்டம் என்னோட போகணும். சரி, இந்த வயக்காடு ஆடுமைக்கெல்லாம் போகணும். ஏன்னா படிக்கிறனால ஒரு ஆள் பொண்ணு தர முடியும். முதல்ல பொண்ணு தராது, எதிர்காலத்துல ரொம்ப பாதிக்கும். ரெண்டாவது நம்ம ஒரு இடத்த பார்க்கணும். படிச்ச பையன் வேலை பார்க்கும் போது நம்ம பிள்ளைல இப்படி படிக்கணும், இப்படி வேலை பார்க்கணும், ஏசியில உட்காந்து வேலை பார்க்கணும். அப்புறம் எனக்கு என்ன இருக்கும்ல ஐயா இல்லையா? இப்ப என்ன சொல்றாருன்னா சீமான் நீங்க படிச்சாலுமே விவசாயம் இல்லாம இல்ல ஆடு மாடு மேய்ச்சா இதை விட உங்களுக்கு வருமானம் இருக்கும். சரி, அவரு மாடு மேய்க்கலாம், அவர் புள்ளிய மாடு மேய்க்கலாம். அவங்கெல்லாம் படிச்சு போய் வேலைக்கு வரணும். அப்ப நாட்டு மக்கள் கூட மாடு மேய்க்கணுமா? இல்ல அது அவங்களுடைய தம்பிமார்களும் கைதிட்டாங்களா? உற்சாகமா கைதிட்டாங்க. அவங்க தட்டுவாங்க. அவங்க அப்ப படிக்க மாடு மேய்க்க வேண்டியதானே? ஐயா நாங்க மாடு மேய்க்கோம், நீங்க மாடு மேய்க்க விவசாயம் சொல்ல வேண்டியதானே? அது சொல்ல மாட்டாங்க. இப்ப அவங்க தம்பிமார்கள் அப்ப மாடு மேய்க்கலன்னு சொல்றீங்க? ஆமா. சரி, இதே இது சீமான் மாடை வச்சு 10 மாடை வச்சு 100 மாடை வச்சு பாலை கறந்து வித்துக்கிட்டு